ஓகே. இந்த உதவி எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து, ஒரு பாப் கட் பண்ண ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து உதவிகள் கேட்டிருக்காங்க. அண்ணா எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. நான் படிக்கணும். நான் படிச்சு நல்ல லெவல்ல வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பிண்ணா அப்படின்னு வந்து ஒரு பாப் கட் யாரும் தெரியாத ஒரு நபர் ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்து உதவி கேட்கறாங்க பாலா கிட்ட. பாலா கிட்ட கேட்கும்போது, அவர் அப்ப சம்பளங்கள் ரொம்ப கம்மியா தான் வாங்குறாரு. ஒரு 3000, 5000 அந்த மாரி ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட்டுக்கு 3000, 4000, 5000 வாங்குறாரு. அப்போ அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அந்த குழந்தைய படிக்க வச்சாரு. படிக்க வச்சு அந்த குழந்தை வேலைக்கும் போயிருச்சு. அந்த வேலைக்கு போயிட்ட பிறகு, அத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காம். யாரோ தெரியாத ஒரு நபருக்கு நான் உதவி பண்ணேன். எனக்கு அது மூலியமா வந்து எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அதே மாரி தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அமுதவாணன் அண்ணாவும் எனக்கு யாருன்னு முதல்ல தெரியாது. ஆனா அமுதவாணன் அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்லையா? அந்த மாரி நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். மக்களும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாலா சொல்லியிருக்காரு. அத தொடர்ந்து பாப் கட் அந்த பொண்ணு முடிஞ்ச பிறகு இன்னொரு பொண்ணு வந்து கேட்டிருக்கா, "அண்ணா என்னையும் நீங்க படிக்க வைங்க. நான் இந்த காச வந்து நான் திருப்பி குடுத்துடுறேன். ஏன்னா நான் அந்த காச வந்து வட்டியாவும், முதலாவும் நான் திருப்பி குடுத்துடுறேன். நான் படிச்சு முடிச்ச பிறகு, நான் வேலைக்கு போயிட்ட பிறகு நான் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாலா உடனே, நான் பண்றேன்ம்மா. நீ வந்து படி. நீ படிச்சா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சிருக்காரு. இது மூலியமா தான் பாலா வந்து இந்த ஹெல்பிங்ன்ற ஒரு விஷயத்துல வந்து அந்த போதைக்கு ரொம்ப அடிமையா இருக்காரு. நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். நிறைய பேர் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம்.